Hello friends, welcome to Adhi's Creations. Today நம்ம வீடியோல ஃப்ளவர் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ஃப்ளவர் பண்றதுக்கு ஃப்ளவரோட சைஸ் வந்து என்ன எடுத்துர்க்கேன்னா 3.5 x 6 cm எடுத்துர்க்கேன். இத வந்து நீங்க ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதோட கீழ் பக்கம் இருக்குல அந்த சைடுல இருந்து லைட்டா பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நீங்க பாருங்க வீடியோல உங்களுக்கே புரியும். பாத்தீங்களா கட் பண்ணிட்டு மேலேயும் லைட்டா பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அத நம்ம கட் பண்ணி முடிச்சோம்னா பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதே போல நான் என்ன பண்ணிருக்கேன்னா 13 பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். சொல்ல மறந்துட்டேன் फ्रेंड्स. एक्चुअली நம்ம இன்னைக்கு இப்ப ஃப்ளவர் பண்றது A4 ஷீட்ல இல்ல. நம்ம இன்னைக்கு ஃப்ளவர் பண்றது க்ரீப் பேப்பர்ல. க்ரீப் பேப்பர்னி ஷாப்ல கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு நீங்க என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பீசஸ் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 7 பீசஸ் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? க்ரீப் பேப்பர் எப்படி நம்ம வந்து பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் பண்ண யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அத நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பீஸை எடுத்துட்டு அந்த பீஸை ரெண்டு ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ணி லைட்டா இழுத்து விடணும். அப்படி நம்ம இழுத்து விடும்போது என்ன ஆகும்னா உள்ளத அதாவது அந்த பேப்பர் இருக்குல அந்த க்ரீப் பேப்பர் இருக்குல அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். சோ அழகா விரிஞ்சி அது அப்படியே பெண்ட் ஆகி வரும். இப்படி நம்ம 7க்கும் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணனும்னா நம்ம ஆல்ரெடி 5 பீசஸ் பண்ணிக்கோல அது எந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும். நம்ம 7 எடுத்து வச்சிருக்கோம் அந்த பீஸோட ரெண்டு சைடும் லைட்டா பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி நீங்க பெண்ட் பண்ணி விட்டுட்டு பாக்கும்போது அது ரோஸ் பெட்டல் போல ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். இப்படி 7 பீசஸ்க்கு மட்டும் பண்ணனும். சைடு மடிச்சு விடணும். லாஸ்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க அந்த 5 பீசஸை நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் 7 பீசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 7 பீசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம லீஃப் கட் பண்ணிரலாம். லீஃபோட சைஸ் வந்து எவ்வளவுனா 3 x 14 cm எடுத்துக்கோங்க. இது எப்படி கட் பண்ணனும்னா என்ன சொல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணனும். ஓகேவா? ஒரு பேப்பர் இந்த ஷீட் பேப்பரே தான். இது வந்து 4 ட்ரையாங்கிள் வரது போல கட் பண்ணனும். இதுல என்ன பண்ணனும்னா இது எப்படி இருக்கும்னா கட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பக்கத்துல ரோஸ் பாத்துக்கோங்க. அதுல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிரீன் கலர்ல சுத்தி வருதா அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடிச்ச பிறகு அது பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பீஸ் அதாவது நான் எடுத்துச்சுனா 3 x 14 cm அது எடுத்தீங்கன்னா ரெண்டு லீஃப் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிரலாம். இப்போதைக்கு எனக்கு ஒன்னு போதும். நான் ஒரு ஃப்ளவர் தான் பண்ணிருக்கேன். அதனால ஒன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நான் சொன்னேன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல மேல அப்படி வரும் சொன்னேன்ல அதை வந்து நல்லா நம்ம ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி நல்லா திருக்கி விட்டுக்கோங்க. அதை அப்படியே சுத்தி விட்டீங்கன்னா அது அப்படியே திருங்கிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஃப்ளவர் பண்ணி முடிச்ச பிறகு அது கீழ வச்சு ஆட் பண்ணி விட்டுறலாம். அப்போ நீட்டா இருக்கலாம். நான் தெரியல உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஃப்ளவர்ல தெரியல. அதே போல நீட்டா வந்திருக்கும். இத சுத்தி முடிச்ச உடனே நம்ம அந்த க்ரீப் பேப்பர் இருக்குல அதை வந்து லைட்டா பிடிச்சு இழுத்துக்கோங்க. அது ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுனால இப்போ 2 ml இருக்குன்னா 2 cm இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணா 3 cm மாறிடும். ஓகேவா? ஏன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு க்ரீப் பேப்பர் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதான் க்ரீப் பேப்பர் இப்படி தான் இருக்கும். அதோட ஷீட் இப்படி தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணா இது ரோலாவும் கிடைக்கும் ஷீட்டாவும் கிடைக்கும். நான் ஷீட் தான் வாங்கி வச்சிருக்கேன். ரோல் வந்து ரொம்ப பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றவங்க எல்லாரும் ரோல் வாங்கிப்பாங்க. நான் அதுக்காக யூஸ் பண்ணல. அதுக்காக நான் ஷீட் தான் வைக்கேன். இந்த ஷீட்லயே பார்த்தா தெரியும். இத வந்து நீங்க ஹாரிசான்டலா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அது என்ன பொசிஷன்ல இருக்கோ அப்படியே தான் இருக்கும். அதுவே நீங்க வெர்டிகலா இழுத்தீங்கன்னா
அது வந்து அப்படியே விரிஞ்சு வரும். அதாவது மேல் நோக்கி இழுத்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே பண்ணாது, அந்த பேப்பர் எப்படி இருக்கோ அதே தான் இருக்கும். அதுவே சைடில் நீங்கள் லைட்டாக இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இழுக்கும்போது இந்த க்ரீப் பேப்பர் என்ன பண்ணணும்னா அப்படியே நமக்கு விரிஞ்சு கொடுக்கும். அப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா அது அப்படியே டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க, அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப சின்ன பீஸாக இருந்துச்சு. அதை வந்து நான் என்னென்னா கொஞ்சம் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அதை லைட்டாக விரித்து விட்டேன். பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது வந்து கொஞ்சம் பிக் ஆகிருக்கு. ஓகேவா, வாங்க இப்போ ஃப்ளவர் பண்ணலாம். ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 லீஃப் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த லீஃப் தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அதை எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த கம்பி எடுத்துருக்கோம், இதை வச்சு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்ல அதே போல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பெட்டல் இருக்குல்ல அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு லைட்டாக சைடில் கம் வச்சுக்கோங்க. எதுக்கு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன்னா இது ஈஸியாக சீக்கிரம் ஒட்டிக்கும், அதுக்காக தான் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே சப்பிரும். ஓகேவா, அப்படியே ஒட்டி போயிருக்கும். அது நீங்கள் பென்சிலும் இல்லாட்ட பென்னும் வச்சு அதை லைட்டாக இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப், இந்த பக்கத்தில் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் ஷேப் தெரியல, அந்த ரவுண்ட் ஷேப் தெரியும். அப்போ தான் இப்போ ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது அடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்துக்கும் இதே போல் கம் வச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு கேப்பு தெரியுதுல்ல, அது கேப்பு தெரியாமல் அதை லைட்டாக சுற்றி மடிச்சுக்கோங்க. ஓகேவா, மடித்து விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். இனி இதே போல் தான் அடுத்த பீஸ் எடுத்து அதுக்கும் கம் வச்சு இப்போ ஒட்டியிருக்க அந்த பீஸ் வந்து அந்த சைடு ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கலாம், விரிஞ்சு போயிருக்கலாம், அதை வந்து கவர் பண்ணி அடுத்த பீஸை வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒடுங்கிடும். அதே போல் சுற்றி எல்லா ஃப்ளவருக்கும், அதாவது இந்த பெட்டல் ஃபுல்லுமே அந்த ரோஸ் ஃபுல்லும் கவர் ஆகிறது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ளவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே இல்லை, அந்த 13 பீசஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அந்த 5 பீசஸை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த தனியாக பண்ண அந்த 7 பீசஸ், அதாவது மடக்கி விட்டோம்னா அந்த 7 பீசஸை வச்சு ஒவ்வொன்றுக்கும் அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் ரெடி ஆயிரும். இந்த ரோஸெல்லாம் யூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நாளைக்கு நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நான் போடுற வீடியோவை பார்த்து எல்லோரும் ஷாக்காக போகிறீங்க, அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், ஷாக் ஆகுறீங்க இல்லாட்டா நான் பல்ப் வாங்கிட்டு போகிறேன். நான் எல்லோரும் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பாருங்கள். எல்லாத்துக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணால் நம்ம ஆல்ரெடி அதுக்கு லீஃபுக்கு வந்து நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதுக்கு கீழே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் நம்ம அந்த ஃப்ளவர் பண்ணியிருக்குது, அதாவது அந்த கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோம்ல, அந்த இடம்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ ரோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரிஜினல் ரோஸ் போலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்க ஒரிஜினல் போல் தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா என்ன பண்ணோன்னா அந்த க்ரீன் கலர் லீஃப் நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்படி பின்னாடி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் பின்னாடி நம்ம அந்த கம் போட்டு ஒட்டிருக்கலாம் தெரியாமல் இருக்கும். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளவரில் என்னென்னா நான் வந்து இப்போ ஜஸ்ட் இதை வச்சு நான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் கீழே வந்து ஃப்ளோரல் டேப் கொடுக்காம வச்சுருக்கேன். நீங்கள் இதோட போதும், எனக்கு வந்து நான் பண்ணுற அந்த டிஃப்ரெண்டானதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோரல் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்புறம் இன்னும் சொல்லிட்டேன், நாளைக்கு போடக்கூடிய வீடியோவை எல்லோரும் பாருங்கள். பார்த்தா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இவ்வளோ டேஸ் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃப்யூச்சரில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.